ஷேக். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நத்தார் கிறிஸ்துமஸ் விசேஷ நாளுக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் பிறந்தார், இந்த உலகத்துக்கு ஒரு ஒளி உதித்தது. ஆமென். இருளில் வாழ்ந்த ஜனங்கள் ஒளியை கண்டார்கள். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த ஜனங்கள் ஒரு விருட்சத்தை பெற்றார்கள், ஜீவ விருட்சத்தை. அந்த நாள் இந்த நாளாக நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்து கேரல் பாடல்களுக்குள்ள கடந்து செல்லுவோம். கேரல் பாடல்கள் முடிந்த பின்பு வேத வாசிப்பு உண்டு. வேத வாசிப்புக்கு பின்பதாக நாங்கள் வர்ஷிப்புக்குள்ளாக கடந்து செல்வோம். இன்னொரு கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களுக்காக இந்த மண்ணில் வந்து பிறந்தவரே, விண்ணை விட்டு உண்மையே தாழ்த்தி ஆண்டவரை எங்களுக்காய் மாளும்படியாக கல்வாரி சிலுவையை நோக்கி இந்த பூலோகத்துக்கு வந்து பிறந்தவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த இரவு வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை பாடி துதிப்போம். ஆண்டவரே, நேரங்களை அழைத்தது ஆண்டவரே, உம்மை துதிக்கும்படியாக இதோ ஒரு ஜன கூட்டம் துதியை சொல்லி வருவார்கள் என்று எங்களை அழைத்தீர். ஆண்டவரே, இந்த நியூசிலாந்து தேசத்திலே ஆண்டவரே, முதலாவதாக நாங்கள் உம்மை பாடி துதிக்க நீர் பாராட்டின கிருபைக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நல்ல நாளிலே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே, இந்த சந்தோஷமான நாளிலே ஆண்டவரை உம்மை பாடி துதித்து ஆண்டவரை சபையாக கூடி ஆண்டவரை சகோதரிகளாக ஒருமித்து நாங்கள் யாவரும் ஆண்டவரை ஒருமனப்பட்ட ஆவியோடு உம்மை துதித்து பாடி மகிழ்வது எவ்வளவு பாக்கியம், ஆனந்தம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரை இந்த இடத்தை முற்று முழுவதுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். என் தேவன் ஆண்டவரை, இந்த இடத்தை நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே, தேவரீர் ஆண்டவரே, நாங்கள் பாடும் பொழுது இங்கே ஒரு ராஜ்யம் நிலவப்படும்படியாக ஆண்டவரே, பரலோகம் ஆண்டவரே இங்கே காணப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், எங்கே இருவர் மூவர் கூடி உம்முடைய நாமத்தில் ஆண்டவரே துதிக்கிறார்களோ ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்திலே நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர், இந்த இடத்திலே நீர் வாசம் செய்வீராக. எங்கள் மத்தியில் உலாவி வரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்குள் ஒளியானவரே, எங்களுக்குள் ஆவியானவரே, எங்களோடு கூட மகிழும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாளிலே உங்களுடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை தரும்படியாக எங்கள் யாவரையும் தாழ்த்தி உங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அவர் பெத்தலேயில் பிறந்தவர். அவர் எங்களுக்காக விண்ணை விட்டு மண்ணில் வந்து மனுரூபம் எடுத்து தாழ்மையின் ரூபம் எடுத்து ஒரு குடிலிலே அவர் பிறந்தார். அவர் நல்லவர். அவர் எங்களுக்காகவே பிறந்தார், எங்களுக்காகவே மரித்தார், எங்களுக்காகவே அடக்கம் பண்ணப்பட்டார், எங்களுக்காகவே அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றும் அவர் எங்களோடு கூட ஜீவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே நாங்கள் அவரை பாடி போற்றி துதிப்போம். வீற்றிருக்கும்
தேவமைந்தனா இங்கே பங்கமுள்ள பசுத்தொட்டியில் படுத்திருக்கிறார். இங்கே பங்கமுள்ள பசுத்தொட்டியில் படுத்திருக்கிறார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இவ்வளவாய் அன்பு வைத்த என் பெருமானே, இவ்வளவாய் அன்பு வைத்த என் பெருமானே, நாம் என்னுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. நாம் என்னுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அவர் பிறந்தார். இந்த பூமியிலே மாட்டுத் தொழுவம் தெரிந்தெடுத்து அவர் மேன்மையை வெறுத்து தாழ்மையை தரித்தவராய் மா ஜோதியாய் அவர் வளர்ந்தார் என்ற பாடலை பாடுவோம். பிறந்தார் பிறந்தார் வாழவர் புவி மாடிட புகழ் பாடிட பிறந்தார். வாழவர் புவி மாடிட புகழ் பாடிட பிறந்தார். வாழ்த்து தொழுவம் தெரிந்தெடுத்த மாதேவரே நாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்த மாதேவரே மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜோதியாய் வளர்ந்தார். மாஜோதியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வாழவர் புவி மாடிட புகழ் பாடிட பிறந்தார். வாழவர் புவி மாடிட புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்புறக்கம் திருநன்மையுள்ளவரே. பொறுமை தாழ்மை அன்புறக்கம் திருநன்மையுள்ளவரே. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தியதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வாழ
வாழ்வுதனை மனுக்குலம் தேடி வந்தார். பிறந்தார் இயேசு புவிதனிலே நரகுலை போக்க வந்தார். மறந்தார் மகிமை வாழ்வுதனை மனுக்குலம் தேடி வந்தார். அல்லேலூயா ஆனந்தமே வல்ல தேவன் மனுவானாரே எல்லையற்ற பேரின்பமே இறைவனை பணிந்திடுவோம். வல்லமை தேவன் வந்துதித்தார் வல்ல பிதா சுதனார். வல்லமை தேவன் வந்துதித்தார் வல்ல பிதா சுதனார். ஆயிரம் புரண்டிட அவதரித்தார் அடிமை போல வைத்தார். அடிமையும் கனமும் செலுத்திடுவோம் மணிமணி நாமத்துக்கே. அகிலம் புரண்டிட அவதரித்தார் அடிமை போல வைத்தார். அடிமையும் கனமும் செலுத்திடுவோம் மணிமணி நாமத்துக்கே. அல்லேலூயா ஆனந்தமே வல்ல தேவன் மனுவானாரே எல்லையற்ற பேரின்பமே இறைவனை பணிந்திடுவோம். வல்லமை தேவன் வந்துதித்தார்
பக்தரே வாரும். பக்தரே வாரும், அசையாவதோடும் நீர் பாரும் நீர் பாரும் நீர் பாலனே. வாரோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தார், சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. தேவாதி தேவன் தேவாதி தேவன் ஜோதியில் ஜோதி, மானிட தன்மை நிறைவேறுகிறீ. தேவகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன், சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. மேலோகத்தாரே மகிழ்ந்தீரத்தோடு ஜென்மன செய்தி பாடி போற்றுமே. விண்ணில் சந்தோஷம் மண்ணில் சமாதானம், சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. இறுதியாக ஒரு கேரல் சாங்கை நாங்கள் பாட இருக்கிறோம். F major. கீழ் ஜென்மித்தராயர்க்கே விண்ணில் தூத்தியமேறுதே, அவர் பாவனாசன சமாதான காவலர், மண்ணோர் யாரும் கேளுந்து விண்ணோர் போல் வீதிந்து, தேவரேவில் கூடுங்கள் ஜென்ம செய்தி கூறுங்கள். தேற்றமிக்க ராயர்க்கே விண்ணில் தூத்தியமேறுதே. வானோர் போற்றும் கிறிஸ்துவே, லோகம் வாழும் நாதரே, ஏற்ற காலம் தோன்றீரே, கண்ணீரம் தீரந்தே. வாழ்க தெய்வமே, அருளான தாரமே, வீறு பாடுவேலன்பாய், பாரில் வந்து மாந்தனாய், தேஜமிக்க ராயர்க்கே விண்ணில் தூத்தியமேறுதே. வாழ்க சாந்த பிரபுவே, வாழ்க நீதி சூரியனே, மீட்பராக வந்தவர், ஒளி ஜீவன் தந்தவர், மகிமையை எடுத்து, ஏழை கோலம் எடுத்து, சாவை வெல்ல பிறந்து, மறு ஜென்மம் அளித்து, தேஜமிக்க ராயர்க்கே விண்ணில் தூத்தியமேறுதே. வேத வசனங்களை வாசிக்க கேட்போம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்கான வசனம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 18 தொடக்கம் 23. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவருக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். Praise the Lord. Today's Bible reading portion is taken from Matthew chapter 1 verses 18 to 23. Now the birth of Jesus Christ took place in this way. When his mother Mary had been betrothed to Joseph, before they came together, she was found to be with child from the Holy Spirit. And her husband Joseph, being a just man and unwilling to put her to shame, resolved to divorce her quietly. But as he considered these things, behold, an angel of the Lord appeared to them in a dream, saying, Joseph, a son of David, do not be afraid to take Mary as your wife, for that which is conceived in her is from the Holy Spirit. She will bear a son, and you shall call his name Jesus, for he will save his people from their sins. All this took place to fulfill what the Lord has spoken by the prophet. Behold, the virgin shall conceive and bear a son, and they shall call his name Emmanuel, which means God with us. Amen. ஹalleluya. எல்லோரும் எழுந்திருப்போம். நாங்கள் வர்ஷிப்புக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். எல்லோரும் சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கிறீர்களா? எல்லோரும் பாதி தூக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு. சில கொட்டாவிகளை பார்க்க முடிகிறது. சில களைப்புகள், வேலையிலிருந்து வந்திருப்பீங்க, சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்படியா? கர்த்தர் நல்லவர். ஆமென். எங்களுக்கு உற்சாகத்தின் ஆவியை தேவன் கொடுப்பாராக. ஆமென். அவரை பாடி துதிப்பது எவ்வளவு ஆனந்தம், பேரின்பவன். தேவன் நல்லவர். அவருடைய கிருபையினால் நாங்கள் 2024 வருடத்திலே நாங்கள் இருக்கிறோம். தேவன் எங்களுக்காக பிறந்தார். அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். அந்த நாள் முதல் இந்த இங்கிலீஷ் கேலண்டர் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸோ தேவன் பிறந்து மரித்து உயிர் தெழுந்து 2024 ஆண்டுகள் அவருடைய கிருபையினாலே, அவர் கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த அந்த மாபெரும் கிருபையினாலே நாங்கள் நிற்கிறோம். ஆமென். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையினால். ஆமென். அவர் இல்லாவிட நாங்கள் இல்லை. ஆமென். தேவன் எங்களை வழி நடத்தாவிட எங்களை நடத்துவதற்கு ஆளும் இல்லை. ஆமென். அவருடைய கிருபை மேலானது. அவருடைய கிருபை புதிது. காலைதோறும் ஒவ்வொரு நாளும் இந்த 2024 வருடங்களும் ஒவ்வொரு நாளும் தன்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் புதிய கிருபையை, அபிஷேகத்தை கொடுத்து வருகிறார். ஆமென். புறஜாதி மக்களுக்காக அவர் 2024 வருடங்களாக இந்த கிருபைகளை அவர் கடத்தி கொண்டு வருகிறார். இன்னும் அவர் கிருபையுள்ளவராய், இரக்கமுள்ளவராய் அவர் காணப்படுகிறார். அவர் பிறந்ததே எங்களுக்காக. அவர் மரிக்க வேண்டுமெனவே அவர் பிறந்தார். தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை வரை அவர் சிந்தின பின்பே அவர் மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் மரித்தது அவர் பாவம் செய்ததனால் அல்ல, நாங்கள் பாவிகளாய் இருந்ததனாலே அவர்
தன்னை தானே ஒப்பு கொடுத்து மரித்தார். ஆமென். இந்த பாவிகளை எங்களை மீட்கும்படியாக அவர் பாவத்தை சுமந்து கொண்டார். அவர் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அவருடைய கிருபையை நினைத்து நாங்கள் உற்சாகமாக கரங்களை தட்டி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்று தேவன் பிறந்தார் என்று அறிவிக்கின்ற நாளிலே உற்சாகமாக கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக. இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அந்த நிச்சயத்தோடு உம் கிருபைதான் என்னை கண்டது, உம் கிருபைதான் என்னை காத்தது, உம் கிருபைதான் என்னை நடத்தியது கிருபையே. உம் கிருபைதான் என்னை கண்டது, உம் கிருபைதான் என்னை காத்தது, உம் கிருபைதான் என்னை நடத்தியது கிருபையே. கண்டது உம் கிருபைதான் என்னை காத்தது, உம் கிருபைதான் என்னை நடத்தியது கிருபையே. உம் கிருபைதான் என்னை கண்டது, உம் கிருபைதான் என்னை காத்தது, உம் கிருபைதான் என்னை நடத்தியது கிருபையே. கஷ்டங்கள் என்னை நெருங்கினாலும், கவலையால் நான் கலங்கினாலும், துன்பங்கள் என்னை வறுமையால் நான் வருந்தினாலும், மரணம் என்னை நெருங்கினாலும், காத்தது உம் கிருபையே. மேலான கிருபை, மாறாத கிருபை, மேலான கிருபை கிருபையே. மேலான கிருபை, மாறாத கிருபை, மேலான கிருபை கிருபை. சொல்லுவோம். கிருபைதான் என்னை கண்டது, உம் கிருபைதான் என்னை காத்தது, உம் கிருபைதான் என்னை நடத்தியது கிருபையே. உம் கிருபைதான் என்னை கண்டது, உம் கிருபைதான் என்னை காத்தது, உம் கிருபைதான் என்னை நடத்தியது கிருபையே. சாத்தான் என்னை துரத்தினார், பாவம் என்னை நெருக்கினார், உலகம் என்னை மயக்கினாலும் மீட்டது உம் கிருபையே. சாத்தான் என்னை துரத்தினாலும், பாவம் என்னை நெருக்கினாலும், உலகம் என்னை மயக்கினாலும் மீட்டது உம் கிருபையே. மேலான கிருபை, மாறாத கிருபை, நிகழாத கிருபை கிருபையே. மேலான கிருபை, மாறாத கிருபை, நிகழாத கிருபை கிருபையே. உம் கிருபைதான் என்னை கண்டது, உம் கிருபைதான் என்னை காத்தது, உம் கிருபைதான் என்னை நடத்தியது கிருபையே. உம் கிருபைதான் என்னை கண்டது, உம் கிருபைதான் என்னை காத்தது, உம் கிருபைதான் என்னை நடத்தியது கிருபையே. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, உம்முடைய கிருபைதான் ஆண்டவரே எங்களை வழி நடத்தினது. கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் இக்கட்டு சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நான் போக தெரியாத வழிகளிலும் இருளான பாதைகளிலும் ஆண்டவரே என் சென்றதும் கிருபை அல்லவா ஆண்டவரே. நீரே என்னை வழி நடத்தினீர், நீரே என்னை தாங்கி நீர் தப்பு விட்டீர். பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி கொண்டிருக்கும் இந்த நாட்களிலே உம் கிருபை என்னை சருகாமல் காத்தது ஆண்டவரே. உம் பாதையில் என்னை நடக்க செய்தது அது உம்முடைய பரிசுத்த கிருபை, என் பலத்தில் அல்ல. உம்முடைய கிருபையினால் நாங்கள் நிலை நிற்கிறோம். என் தேவனுடைய பலத்த கிருபையினால், விசேஷித்த கிருபையினால், தேவனுடைய வல்ல கிருபையினால் நாங்கள் நிற்கிறோம். அது பெரிய கிருபை, அது மாறாத கிருபை. ஆமென். சர்வ வல்லவர், அவர் அரியணையில் வீற்றிருக்கிறவர், அவர் ஆனந்த தைலத்தினால் தன்னுடைய பிள்ளைகளை அபிஷேகம் செய்து அவர் தமக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு தான் வைத்திருக்கும் பொக்கிஷம்
பொக்கிஷங்களை எடுத்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தன்னை நேசிக்கிறவன் எவனோ புத்தியுள்ள ஸ்திரீயாய் எப்பொழுதும் அந்த கன்னிகை தீவட்டியோடு கூட என்னையும் சேர்த்து வைத்திருக்கிறாளோ அவளை அதிகமாய் நேசிக்கிறவராய் அவர் இருக்கிறார். அவள் எப்பொழுதும் முன்னிறைவாய் இருக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் எங்கள் மத்தியில் உலாவி வருகிற நல்ல நேசராய் இருக்கிறார். அவர் தொடும் தூரத்திலே, எங்கள் பக்கத்திலே, எங்கள் அருகாமையிலே எங்களை விசாரிக்கிறவராக எங்களோடு கூட வலம் வருகிறவராய் இருக்கிறார். அவர் நல்லவர். அவர் எங்களுக்காகவே யாவற்றையும் செய்து முடித்தார் அல்லவா? இந்த உலகத்தை அவர் இவ்வளவாய் நேசித்ததனால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த கர்த்தர். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர். அவர் அடைக்கலமானவர். அவர் இடுக்கண் வேலையிலே எங்களுக்கு ஏற்ற துணையாக இருக்கிறவர். அவரை நாங்கள் உற்சாகத்துடன் தொடர்ந்து பாடுவோம். அரியணையில் வீற்றிருப்பவர் அவருக்கே ஆராதனை. ஆராதனைக்கு தகுதியானவர் என் தேவன் ஒருவர். அல்லேலூயா. ஆராதனைக்கு தகுதியானவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. இந்த உலகத்திலே அவரே பாத்திரர். துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் சகல வல்லமை பொருந்திய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் என் இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் பாத்திரராய் இருக்கிறார். அவரே ஆராதனைக்கு தகுதியுள்ளவராய் இருக்கிறார். அவரே சுத்த கண்ணன், பாவத்தை பார்க்க முடியாமல் இருக்கிற கர்த்தர். அவரை நாங்கள் பக்தியோடு கூட ஆர்ப்பரித்து துதித்து பாடுவோம். நாங்கள் துதிக்கும் இந்த நேரத்திலே எங்கள் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் எங்களை விட்டு ஓடட்டும். எங்கள் பக்கம் நின்று வலுவூட்டி எங்களை பாதுகாக்கிற கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்த்து ஆராதிப்போம். அவர் சர்வ வல்லவர். அவர் ஆட்டுக்குட்டியானவர். அவர் பரலோகத்தில் வாசம் செய்கிறவர். Jesus, we love you. Hallelujah. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அடைக்கலமானவரே அடைகளின் ஆண்டவரே. அடைக்கலமானவரே அடைகளின் ஆண்டவரே. இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே. ஆமென். இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. பக்கம் நின்று வலுவூட்டுகிறேன். பாதுகாத்து பலப்படுத்துகிறேன். பக்கம் நின்று வலுவூட்டுகிறேன். பாதுகாத்து பலப்படுத்துகிறேன். தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவேன் பரலோகம். தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவேன் பரலோகம். சொல்லுவோம். உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை.
ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. எரிகின்ற அக்கினி சுடரை எதுவும் என்னை சுடுவதில்லை. எரிகின்ற அக்கினி சுடரை எதுவும் என்னை சுடுவதில்லை. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவே. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. எரிகிற அக்கினி சூளை என்றாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி எடுத்து எறிந்த பொழுது அவர் அக்கினியின் மத்தியில் உலாவி வந்தார். அவர் 3 பேரை அல்லவா தூக்கி போட்டார்கள், ஆனால் 4 பேர் உள்ளே காணப்பட்டார்கள். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எந்த சூழ்நிலையிலும், அக்கினியிலும், எந்த யோர்தானை கடந்தாலும், எந்த எரிகோவை நாங்கள் கடந்தாலும், எந்த சூழ்நிலையிலும், எவ்வேளையிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். எங்களை கைவிட்டு விலகாத நல்ல நேசர், எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர். நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி எங்கள் கரங்களை பிடித்து அவர் கொடுத்த வாக்குறுதிகளை மறவாத வண்ணம் இந்நாள் வரை எங்களை வழிநடத்தி வருகிற நல்ல நேசர். அவரை நோக்கி பார்ப்போமா? அவர் ராஜாதி ராஜாவாக, அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். அவர் பொய்யுரையாத தெய்வம். என் தெய்வத்துக்கு பிழையான காரியத்தை செய்ய தெரியாது. என்னுடைய தெய்வத்திற்கு, நான் ஆராதித்து வரும் இயேசு கிறிஸ்துவுக்கு பொய்யுரைய தெரியாது. அவர் உண்மையை தான் சொல்லுவார். அவர் சொன்னால் செய்து முடிப்பார். கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர். அவர் உன்னதத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் மகிமை பொருந்தியவர். எளிமையான எங்களை அவர் தெரிந்து கொண்டு பேதைகளாகி எங்களை அவருடைய சுவிசேஷத்திற்காக தெரிந்து கொண்டார் என்று கொரிந்தியரிலே சொல்லப்படுகிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தின் ஞானவான்களுக்கு பைத்தியமாக தோன்றும், ஆனால் இதுவோ எங்களுக்கு தேவபலனாக இருக்கிறது. சிலுவையின் உபதேசம் எங்களுக்கு தேவபலன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த சிலுவையின் உபதேசத்தை நாங்கள் சுமந்து செல்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் நல்லவர். அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் அடைக்கலம் கொடுத்து அவரை தொடர்ந்து பின்பற்றி வருகிற பிள்ளைகளுக்கு அவர் உத்தமனாக இருந்து கடைசி வரை முடிவு பரியந்தம் பரலோகம் கொண்டு போய் சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களோடு கூட வாசம் செய்கிறவர். அவரை நாங்கள் துதிப்போமா? தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை என்ற பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். அவரை தேடி வருபவரை அவர் கைவிடாத நல்ல நேசர். அவருக்கு மகிமையை செலுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம்
சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை திறந்து விட்டு செய்வோம் சித்தம். செவிகளை திறந்து விட்டு செய்வோம் சித்தம். இந்த பூமிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த பூமிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இன்று தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அவர் சேனைகளின் கர்த்தராயிருக்கிறார். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியினில் வாசம் செய்கிறார். அவர் உன்னதங்களில் வீற்றிருக்கிறவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் உன்னதர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிறவர். அவர் மின்னலை வா என்று அழைக்கும் பொழுது அவருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பூலோகத்தை அஸ்திவாரப்படுத்தினவர், காற்றலையும் கடலையும் அதட்டினவர். அவர் கடலை குறித்து சொல்லியிருக்கிறார், உன்னுடைய எல்லைகள் இதோடு கூட நிற்கட்டும் என்று. அவர் போடுகிற உத்தரவு இந்த இயற்கையெல்லாம் பணியும். அவர் உண்டாக்கினவர், அவர் சிருஷ்டிகர்த்தர். அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். அவர் எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுப்பார். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இன்று நாங்கள் பாடின யாவரும் பரிசுத்தமாகும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நான் பரலோகத்தை நோக்கி பார்த்து
உன்னதங்கள் வீற்றிருக்கும் உம்மை நோக்கி பார்த்து ஒரு தடைகளும் இல்லாமல் ஆண்டவரே நான் உம்மை நேசித்து நான் பாட வேண்டும், நான் உம்மை நேசித்து ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை இந்த நேரத்திலே ஆண்டவரே நீ பிறந்த நாளை கொண்டாடும் இந்த நாளிலே ஆண்டவரே நான் உம்மை பார்த்து நான் துதிக்க வேண்டும். தேவ சேனைகளோடு வான தூதர்களோடு ஆண்டவரே நானும் சேர்ந்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை பாடி துதிக்க நீர் கிருபை செய்வீராக. இந்த உன்னதமுள்ள தெய்வத்தை நோக்கி நாங்கள் பார்த்து பாடுவோம். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாராமை உள்ளவர் இவர், சேரக்கூடா மொழிகளில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாராமை உள்ளவர் இவர், சேரக்கூடா மொழிகளில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் மந்தமும் மாணவரிவர், அல்பாவும் ஒளியாவும் மாணவரிவர். ஆதியும் மந்தமும் மாணவரிவர், அல்பாவும் ஒளியாவும் மாணவரிவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாயிவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாயிவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே.
முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் எல்லா நலத்திலும் மேலானவர். முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் துதி கன மகிமைக்கு பாத்திரரே. தூயவரே இயேசுவை உயர்த்திடுவே. துதி கன மகிமைக்கு பாத்திரரே. தூயவரே இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் அன்பு தகப்பனே, இந்த இரவு வேளையிலும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு இன்பம் ஆண்டவரே, ஆனந்தம் பேரின்பம் ராஜா. உம்மை துதிக்கிற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே பிசாசன் முன்பாக வைத்திருந்த எல்லா சேலஞ்சஸையும் உடைத்து நொறுக்கி போட்டீரப்பா. தடைகளை உடைத்து இதோ நாங்கள் ஆண்டவரை புதிய வாசல் மூலமாய் நாங்கள் உட்பிரவேசிக்க பாராட்டின கிருபைக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். தேவரீர் ஒரு இன்றைய நாள் முதல் ஆண்டவரே நீர் எங்கள் இருதயத்தில் பிறந்தீர் ராஜா. எங்கள் இருதயத்தில் நீர் ஒளியாய் வந்தீரப்பா. ஒரு புதிய பாதையில் நாங்கள் இன்று முதல் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தீர் ஆண்டவரே. இருளில் வாழ்ந்த ஜனங்களுக்கு ஒளியாய் வந்து உதித்தீரப்பா. உங்களுடைய சமூகத்திலே எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் எங்கள் பிள்ளைகளை விசேஷமாக எங்களுடைய யூத்ஸை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் காணப்படுமாக இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு உம்மை விட்டால் யார் உண்டு ராஜா? இந்த நேரத்திலே நாங்கள் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் பிள்ளைகளை. நீர் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளின் இருதயத்தில் வாசம் செய்து எங்களுடைய பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழிகளை நீர் கற்றுத்தரும்படியாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரே உம்முடைய வசனத்தின்படி பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வாழ ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக இதோ நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் உம்முடைய நாமத்தில் நாங்கள் எதை கேட்டாலும் நான் இதோ தருவேன் என்று வாக்குத்தத்தங்களை கொடுத்த கர்த்தர் இந்த நேரத்திலே உம்மை நோக்கி நாங்கள் கேட்கிறோம். எங்கள் பிள்ளைகளை நீர் பொருட்படுத்திக் கொள்ளுவீராக. இன்றைய நாள் முதல் ஆண்டவரே எங்களுடைய வாலிபர்கள் உம்முடைய வாலிபர்கள் அப்பா. உம்முடைய வசனத்தின் பிரகாரம் நீர் வழிநடத்தி தரும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் முற்று முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தேவன் ஆண்டவரை நீர் வழி நடத்துவீர். எங்களை விட ஆண்டவரை மேன்மையாக, எங்களை விட 1000 மடங்கு, கோடான கோடி மடங்கு விசேஷித்தவர்களாக ஆண்டவரை எங்கள் பிள்ளைகளை வழி நடத்தி தரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அசூசியான காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி அப்புறப்படுத்தி போடுகிறோம். தேவரீர் ஒரு புதிய பாதைகளை திறந்து ஆண்டவரை இந்த புதிய வருடங்களுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது என் தேவன் நீர் கூட சென்று ஆண்டவரை புதிய காரியங்களை கற்றுக் கொடுப்பீராக.
ஆண்டவரே இவர்களுடைய நாட்கள், ஆண்டவரே இவர்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணும் பொழுது இவர்களுடைய ஆயுசு நாட்களை நீ கூட்டிக் கொடுக்கும்படியாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரீர் ஆண்டவரே, எங்களுடைய சபை பிள்ளைகள் யாவரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த உம்மை தேடி வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஏற்ற பலனை நீர் கொடுக்கும்படியாக, விசேஷித்த நன்மைகளை காணத்தக்கதாய் வந்தது ஆண்டவரே நல்லதென்று கண்டு செல்ல என் தகப்பன் நீர் கிருபையையும் அபிஷேகத்தையும் ஆண்டவரே ஒரு புதிய வழிகளையும் நீர் கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய பலத்த கிருபை ஆண்டவர் உடைய ஓங்கிய புயம் இவர்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரின் இருதயத்திலும் ஆண்டவரை ஒளியாய் நீர் என்று பிறந்ததற்கு நான் நன்றி என்று சொல்லுகிறேன். உம்முடைய கிருபை ஆண்டவரை எப்பொழுதும் சூழ்ந்து நிற்கும்படியாக ஒருமனப்பட்டு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் யாவரையும் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் வணங்குகிறோம். சாஷ்டாங்கமாக நாங்கள் எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். துதி கன மகிமையாவற்றை உமக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் எனக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் நாமத்தில் இந்த ஜெபத்தினை ஏறெடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் நில்லுங்கள். இப்பொழுது அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்வோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் சந்தோஷத்தை கொண்டாட வந்திருக்கும் எல்லோரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏலிம் தமிழ் சபை சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருப்பவர்களையும், இந்த நாளில் இதுதான் முதல் தடவையாக இந்த சபைக்கு வந்த குடும்பங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லோரும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கைகளை குலுக்கி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் சொல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏலிம் தமிழ் சபை சார்பாக எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதம் கடைசி மாதம், இந்த கடைசி மாதத்தில் டிசம்பர் மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். அனுதினமும் அதை அறிக்கையிட்டு நம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோமாக. பேப்டிசம் சர்வீஸ் வருகிற சனிக்கிழமை காலை 11 மணிக்கு ஏலிம் சாப்பலில், அதாவது இந்த இடத்தில் வைத்து நடைபெறும். ஞானஸ்நானம் எடுக்கும் நபருக்காகவும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தொடர்ந்து நம் அனுதின வாழ்க்கையில் ஜெபித்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே இருக்கிற எல்லோரும் அதில் பங்கு பெறுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். புது வருட ஆராதனை வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 10:30 மணிக்கு இதே இடத்தில் வைத்து நடைபெறும். ஸோ எல்லோரும் தங்களுக்கு தெரிந்தவர்களை அறிந்தவர்களை அழைத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஃபாஸ்டிங் 7 days ஃபாஸ்டிங் ப்ரேயர், அதாவது நெக்ஸ்ட் இயர் ஜனவரி 6 தேதி 6 to 10 வரைக்கும் ஈவினிங் 6 PM to 7 PM ஏலிம் கிறிஸ்டியன் சென்டர் பாட்டனியில் வைத்து நடைபெறும். மண்டே டு ஃப்ரைடே. ஜனவரி 11 சனிக்கிழமை காலை 11 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். இதே இடத்தில் ஏலிம் கிறிஸ்டியன் சென்டர் பாட்டனியில் வைத்து நடைபெறும். ஜன் 12 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 9:30 வரைக்கும் மவுண்ட் ஆல்பர்ட் வழக்கமாக நம்ம சண்டே மார்னிங் சர்வீஸ் இருக்கிற இடத்தில் வைத்து நடைபெறும். ஸோ எல்லோரும் பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இந்த நாளுக்கான தேவ செய்தி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்ற தலைப்பில் நமது பாஸ்டர் அவர்கள் வழங்குவார்கள். காணிக்கை வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் நீங்கள் இருக்கிற இடத்துலேயே தயவு செய்து எந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் எந்திரிங்க ப்ளீஸ். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காணிக்கை வசனத்தை அறிக்கை விட்டு நம்ம வாசிக்க போகிறோம். ஒவ்வொரு வசனம் வாசித்ததுக்கப்புறம் ஆமேன் என்று சொல்லுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசிங்க. ஒவ்வொரு வசனம் முடிந்தப்புறம் ஆமேன் என்று சொல்லுங்கள் ப்ளீஸ்.
இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமேன். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆமேன். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. நாம் அறிக்கையிடும் பொழுதுதான் அது அப்படியே ஆக கடவுது. சரி, எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமாக. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். ஆமேன். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அதில் இருக்குதா பின்னாடி? பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியிலுள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போகுவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமேன். என்னோட சேர்ந்து நீங்களும், எனக்கு சத்தமே கேட்கல, நான் மட்டும்தான் பேசுகிற மாதிரி தெரியுது. தயவு செய்து என்னோட சேர்ந்து நீங்களும் சத்தமாக வசனத்தை வாசிங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆமேன். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாகி மீட்டு கொண்டார். ஆமேன். எல்லாரும் உட்கார இடத்துல உட்கார்ந்துக்கங்க. தேங்க்யூ ஸோ மச். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமாம், எனக்கு சத்தமே வரல. பின்னாடி குகாபுரம் சொல்கிறார், எல்லாருக்கும் 2 கரங்கள் இருக்கு, ஆனால் சத்தமே வரலன்னு சொல்லிட்டு. சரி, ஜெபம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ், வெரி ஷார்ட் மெசேஜ் தான். ஸோ நம்ம இந்த நாளில் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நம்ம எல்லாரும் இங்கே கொண்டாட வந்திருக்கிறோம். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் தேவதூதர் மரியாளை நோக்கி சொல்கிறாங்க, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றார். ஸோ பயப்படாதே, எதை குறித்தியும் நீங்கள் பயப்படாதீங்க. அது எது வேணால் இருக்கலாம். வாட் எவர் யூ சேலஞ்சிங் யூர் ஃபேஸிங் நவ், ஐ டோன்ட் நோ, பட் காட் நோஸ். எமோஷ்னல் சேலஞ்சாக இருக்கலாம், ஃபிசிக்கல் சேலஞ்சாக இருக்கலாம், பியர் ப்ரெஷர் சேலஞ்சாக இருக்கலாம், எஸ்பெஷலி யூத்துக்கு. டிப்ரெஷனில் இருக்கலாம், என்ன சேலஞ்சாக இருக்கணும். அந்த எல்லா சேலஞ்சுக்கும் மேலே என்ன கர்த்தர் இருக்கார் நம்ம கூட. ஹீ காட்ஸ் அ சொல்யூஷன்ஸ். ஆண்டவருக்கு உங்கள் எல்லாருடைய பேரும் தனிப்பட்ட முறையில் தெரியும், உங்கள் எல்லாருடைய முகவரியும் தெரியும், நீங்கள் எந்த காரியத்தில் போய்கொண்டு இருக்கிறீர்களோ எல்லா காரியங்களும் தெரியும். ஸோ காரியங்கள் சொல்யூஷன், அந்த ப்ராப்ளத்தை விட கர்த்தர் என்னது பெரியவர். ஸோ அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க போகிறேன் எல்லாருக்காகவும். ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த கிறிஸ்துவின் பிறப்பை ராஜா நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம்ப்பா. உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே, இருளில் இருக்கிற ஜனங்கள் விசேஷமாக பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வசனம் சொல்லுது ராஜா. உம்முடைய சந்தோஷம் ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் சந்தோஷம் எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையில், நாங்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவரே, அந்த சந்தோஷத்தின் ஒளி ஆண்டவரே எங்களோட கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த வேளையில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், வல்லவர், ஆலோசனை கர்த்தர் ராஜா. நீர் ஒருவரே ஆலோசனை கர்த்தர் ராஜா, நித்திய பிரபு ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே பெரிய சந்தோஷத்தை ஆண்டவரே, சமாதானத்தை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே நிலைத்திருக்க பண்ணுமாறு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, பயத்தின் ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடுங்க. சத்துரு விதைக்கிற விதையப்பா, ஆனால் என் தேவன் பெரியவர், நம்பிக்கை கொடுக்கிறவர், ஹோப்பை கொடுக்கிறங்க ராஜா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே காணிக்கை ஆண்டவரே நாங்கள் விதைக்க வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அறுவடை உம்முடையது ராஜா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இதுவரைக்கும் தாங்கினீர், இனியும் தாங்க வல்லவராக இருக்கிறீங்கப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவரே மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லை, பேசுகிற தாசனை நீங்கள் மறைத்து வெளிப்படுங்க. இந்த நாளுக்கான என்ன மன்னாவே ராஜா எங்களுக்கு கொடுக்க வைத்திருக்கிற ராஜா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடும் உறவாடட்டும் ராஜா. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
வாழ்ந்திடுவோம். ஆனந்த கீதங்களை நாடும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்ந்திடுவோம். மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறமே தள்ளி, மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறமே தள்ளி, சமாதானம் மாதிர அன்பும் மர விசுவாசமும் அளித்தாரே. ஆனந்த கீதங்களை நாளும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்ந்திடுவோம். ஆனந்த கீதங்களை நாளும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்ந்திடுவோம். கருணை பொங்க திருவருள் தந்த கிருபை பொழிய ஆர்ப்பரிப்போமே. கருணை பொங்க திருவருள் தந்த கிருபை பொழிய ஆர்ப்பரிப்போமே. என்னுள்ளம் இயேசு பிறந்த பாக்கியம் என்னையே பாடி கொண்டாடிடுவோம். எம்முள்ளம் இயேசு பிறந்த பாக்கியம் என்னையே பாடி கொண்டாடிடுவோம். ஆனந்த கீதங்களின் நாளும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்ந்திடுவோம். ஆனந்த கீதங்களின் நாளும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்ந்திடுவோம். இந்த அருமையான கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற இரவு வேளையில் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்போடு உங்கள் யாவரையும் இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்காக வரவேற்கிறேன். தேவன் கிருபையாய் கொடுத்த அந்த வேலைக்காக நன்றி செலுத்துவோமாக. உலகம் முழுவதும் அவருடைய பிறப்பை கொண்டாடுகிற வேளையில் நாமும் சபையாக இந்த நாட்களில் அவருடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை அழகாக சொல்றது இயேசு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய கிறிஸ்மஸ் அநேக பாடல்கள் பாடினோம், அவரை பாலனாகவே பாடினோம். அவர் இப்பொழுது ஜெய கம்பீரமுள்ள ராஜாவாக எங்கள் மத்தியில் இருக்கிறார். அதனால்தான் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நிறைய அடிக்கடி ஒரே பிரசங்கங்கள் அல்லது ஒரே பகுதியில் தான் அடிக்கடி பிரசங்கங்கள் நாங்கள் கேட்பது வழக்கம். இன்றைய கொஞ்சம் சற்று வித்தியாசமாக உங்கள் மத்தியில் நான் பேசலான்னு வாஞ்சித்தேன். தேவ ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியப்பா. இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை நீர் அங்கீகரித்து இந்த வார்த்தையினுடைய உண்மைகள் சத்தியங்களை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தும்படியாக தேவ ஆவியானவரின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பேசுகிற என்னை மாத்திரம் அல்லப்பா, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் சிந்தனைகளை ஒருமனப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தட்டும். ஏதோ ஆண்டவரே சடங்கு சமாச்சாரம் என்று வந்தோம் இல்லாதபடி தேவ வல்லமையால் ஆண்டவரே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற அதே கிறிஸ்து இவர்கள் வாழ்க்கையிலே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. இந்த வார்த்தையை ஆசீர்வதியும், எங்களோட கூட வாரும். உடைய பிரசன்னம் இந்த முடியும் வரைக்கும் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமபிதாவே, ஆமென். கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே எல்லாரும் பிஸி தான். கிட்டத்தட்ட நவம்பர் மாதமே எல்லா ஷாப்பிங் மால்களும் வீடுகள் கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்து அலங்காரங்கள், ஷாப்பிங்கை குறித்து என்ன கிறிஸ்மஸுக்கு பிறகு எப்படி ஹாலிடே போகலாம், இப்படியாக பல காரியங்களை குறித்து நாங்கள் மிகவும் தீவிரமாக கொஞ்சம் இருப்பது வழக்கம் எல்லோரும். சில பேர் வீடுகளில் பலகாரங்கள் செய்து சாப்பாடுகள் செய்து பல காரியங்களை குறித்து நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் எல்லோரும் செய்வது உண்மைதான். ஆனால் வேதம் தெளிவாக ஒரு இடத்துல போடப்பட்டிருக்கிறது லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம்
இந்த கிறிஸ்து இயேசு, அதாவது இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்ததினால் வந்து எல்லோருக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்றுன்னு ஒரு வார்த்தை வந்து நாங்கள் பார்க்கலாம். இதை குறித்து இந்த கிறிஸ்மஸுக்கு நம்முடைய தீமை வந்து மகிழ்ச்சி என்றதை நாங்கள் வைத்திருந்தோம். ஸோ அந்த மகிழ்ச்சியின் தலைப்பிலே இன்றைக்கு ஒரு இயேசு செய்த ஒரு அற்புதத்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து கிறிஸ்மஸோட அவருடைய பிறப்போடு நான் அதை தொடர்புபடுத்தி நான் பேசி ஜெபித்து முடிக்க தேவன் கிருபை கொடுப்பாராக. வழக்கம் போல ஒரு வீட்டில் நல்ல சந்தோஷம், பெரிய ஆர்ப்பாட்டங்கள், பெரிய அளவில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அந்த வீட்டில் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அங்கே இயேசுவும் வந்திருந்தார். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருந்தது. அந்த குறைவை இயேசு நிறைவாக்கி அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் எனக்கு தெரிஞ்ச சம்பவம், இயேசு செய்த முதலாவது அற்புதம் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த 2வது அதிகாரத்தில் 2 காரியங்களை குறித்து வேதம் தெளிவாக காண்பிக்கிறது. ஒன்று, அந்த திருமண வீட்டிலே இயேசு செய்த அற்புதம் ஒரு காரியம். 2வது காரியம், அவர் தேவாலயத்துக்கு போகிறார். இதை போல ஒரு தேவாலயத்துக்கு போகிறார். அங்கே அந்த தேவாலயம் வியாபார வீடாக நிறைந்திருப்பதை பார்த்து எல்லோரையும் விரட்டி அடித்து தள்ளுகிறது நீங்கள் பார்க்கலாம். அந்த 2 காரியங்கள் சம்பவங்கள் தான் அந்த 2வது அதிகாரத்திலே இருக்கிறது நாங்கள் பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு அந்த சம்பவத்தை வைத்து, அதாவது நான் 2வது சம்பவத்தை நான் பேச போகிற கிடையாது. முதல் சம்பவம், அந்த அதாவது கல்யாண வீட்டில் இயேசு வந்த பொழுது என்ன நடந்தது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்து பிறந்ததுனால என்று சொல்லி நான் ஜெபித்து முடிக்க தேவன் கிருபை கொடுப்பாராக. விரைவாக நாங்கள் பார்த்து முடிப்போமாக. நம்முடைய அன்றாட வாழ்வின் நிகழ்வு எந்த காரியமாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் எவ்ரிடே லைஃப்பில் வந்து இயேசு ஒரு பங்காக இருக்கின்றார். அதை யார் மறக்கிறீங்க? யாரும் மறக்கல. உண்மை, நல்லது. நம்ம எல்லா நம்முடைய ஒவ்வொரு நாள், எவ்ரி சிங்கிள் மோமெண்ட் ஆஃப் அவர் லைஃப் இயேசு இல்லாமல் எங்கள் வாழ்க்கையே கிடையாது. இப்போ சம்பவத்துக்கு போவோமாக. யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்ப்போமாக, வாசிக்கப்போமா. முதலாவது 2வது வசனம், யோவான் 2ஆம் அதிகாரம். மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த 2 காரியம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இலகுவாக ஒரு காரியம் வந்து 3ஆம் நாள்னு சொல்லப்பட்ட காரியம் வந்து அந்த 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு பப்ளிக்கா வந்து தன்னுடைய ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக வந்து 2 பேரை, பிலிப்பு என்பவரையும் நாத்தான்வேல் என்பவரையும் அழைக்கிறார். அந்த அழைத்து 3ஆம் நாளைக்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெறதா வேதம் கூறுகிறது. அப்போ இங்கே ஒரு கல்யாண வீடு வந்து அந்த நாட்களில் வந்து ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் வந்து 1 வாரத்துக்கு இந்த திருமணங்கள் நடைபெறும் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த திருமணம் யார் செய்தார்கள், அவர்கள பெயர் ஒன்றும் போடப்படவில்லை. ஆனால் ஒரு வழியில் அந்த கப்புள்ஸ், அதாவது திருமணம் முடிக்க போறவர்கள் வந்து இயேசுவுக்கு ஒரு வழியில் சொந்தக்காரராக இருக்கிறார்கள். அதனால்தான் தாயார் வந்து மரியாள் வந்து முக்கியமான ஒரு பொறுப்பெடுத்து அந்த இடத்துல இந்த சாப்பாட்டுக்கு முக்கியமாக இருந்து அந்த காரியங்களை கவனித்து வருகிற ஒரு ஸ்திரீயாக இருக்கிற நாங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த இது முதலாவது காரியம். 2வது காரியம் வந்து இந்த கல்யாண வீட்டுக்கு வந்து இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். அழைக்காம போக முடியாது கல்யாண வீட்டுக்கு. அப்போ அதனால இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். இந்த அழைப்பினாலே வந்து தேவன் அந்த இடத்துல வந்து இயேசு வந்து ஒரு காரியத்தை செய்த பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்தெந்த பகுதிகளில் இயேசுவை அழைக்கிறோம்? நான் முதலாவது பாயிண்ட் என்ன சொன்னேன், எங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளையும், அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலையும் இயேசு முக்கிய பங்காக இருக்கின்றார். அது என்ன செய்தார், நாங்கள் நடந்தான
தூங்கினான, எழும்பினான, வேலைக்கு போனான, சுகபத்திரமா வீட்டுக்கு வந்தான, எல்லாத்துலேயும் இயேசுக்கு ஒரு முதன்மையான இடம் இருக்கிறது. அப்போ அப்படியே இருக்கும்போது இன்றைக்கு நாம் அவரை நம்முடைய வாழ்க்கையில் அழைத்து கொண்டிருக்கிறோமா, அல்ல அவரை இன்வைட் பண்ணோமா நம்முடைய வாழ்க்கையில்? ஏனென்றால் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 சொல்லுது, நீங்கள் உங்களுடைய அல்ல, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டபடியினால் நீங்கள் யாருக்கு சொந்தமா? தேவனுக்கு. ஆமென். இயேசுவுக்கு, தேவனுக்கு உடையவர்களாய் இருக்கிறீர்கள். அப்ப அவருக்கு சொந்தமா இருக்கிற நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவரை நாங்கள் அழைக்கின்றோமான்றதான் முதலாவது காரியம் நாங்கள் பார்க்க வேண்டும். சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில அழைக்கிறோம், ஆனால் எல்லா நிலைகளிலும் அல்ல. சில காரியங்களுக்கு நான் இயேசுவை வர வேண்டாம் என்று மறுப்பு வைத்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த அருமையான அவர் பிறந்த இந்த நாளை, இந்த செய்தியை கொண்டாடி இருக்கிற வேளையில் வந்து அவரை நாங்கள் அழைப்போமா இருந்தால் அவர் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள காரியங்களை அவர் பொறுப்பேற்று செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஏன்னா இங்கே இன்னொரு சம்பவத்தை நான் அதோட சேர்த்து நான் பேச வாஞ்சிக்கிறேன். வந்து இங்கே பேதுரு உங்களை எல்லோருக்கும் தெரியும், லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. மீன் பிடிக்க போகிறாங்க, இரவு முழுவதும் இருந்து பிரயாசப்படுறாங்க, ஒரு மீனும் அகப்படவில்லை. திரும்பி வந்து அவளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருக்கும் பொழுது வந்து அதே படகுல வந்து இயேசு வந்து அமர்ந்திருந்து அங்கே வந்து பிரசங்கம் பண்ணுகிறார். அது சீமோனுடைய படகா இருந்தேன்னு பார்க்கிறோம். அப்ப இயேசு அந்த இடத்துல படகில ஏறின உடனே சீமோனுக்கும் அவருக்கும் இடையில உள்ள அந்த க்ளோஸ்னஸ் அல்லது அந்த ஃபெலோஷிப் வந்து இன்னும் கூட நெருக்கமா வருகிறது. ஒருவேளை நம்முடைய வீடுகளில் நாங்கள் அழைக்காமல் இருப்போமா இருந்தால், வீடு வெறும் கட்டடமானது, அதாவது வெறும் சிமெந்து, மரம், மற்ற கண்ணாடி இப்படி போட்ட பொருட்களால் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் கட்டப்பட்டு இருந்தாலும் வந்து அந்த கட்டடத்தில் அல்லது உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் இயேசு வரும்போது அந்த வாழ்க்கை வந்து தேவனோட இன்னும் நெருங்கி சேர்ற காரியம் அல்லது அவரோடு ஐக்கியப்படுறதாக வந்து மாறுகிறது. ஏனென்றால் அப்படி மாறும்போது தான் வந்து நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறவர். இன்றைக்கு என்னுடைய கேள்வி எல்லாம், நாம் இயேசுவை எங்கள் வாழ்க்கையில் அவரை முதலாவது இன்வைட் பண்ணி அழைத்து வைத்திருக்கிறோமா? அப்போ இயேசு எங்கள் வாழ்க்கையில் எல்லா அன்றாட வாழ்க்கையிலையும் அவர் முக்கியமாக இருக்கிறார். வந்து ரெண்டாவது, அந்த வாழ்வின் நிகழ்வு எல்லாவற்றிலையும் இயேசுவுடைய வல்லமை வெளிப்படும்படியாக தேவன் காரியங்களை செய்வார். இப்போ இயேசு அழைத்தாச்சு, அங்கே வந்திருக்கிறாங்க எல்லாரும், திருமண வீடு நடக்க போகிறது, நடந்து கொண்டிருக்கட்டு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ ஒரு பிரச்சனை. 3ஆம் வசனத்தை வாசிங்க. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். பாருங்க, அதனால நம்ம சொன்ன வந்து மரியாள் வந்து அங்கே வந்து முக்கிய பங்கெடுத்ததா அந்த காரியம் இல்லை. மற்றவளை போல ஒரு சாதாரண இன்வைட் பண்ணப்பட்ட ஆளாளுண்டா பேசாமல் உட்காந்துருப்பாங்க. இவங்க அங்கே முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தான் சொல்கிறாங்க வந்து இயேசுவை பார்த்து, இயேசுவே இங்கே திராட்சரசம் குறைந்து போய்விட்டது. அழகாக மகிழ்ச்சியாக ஆரம்பிக்கிற ஒரு வாழ்க்கை. திருமணம் என்பது 2 பேர் ஒரு வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிக்கிறது காரியம். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த பிரச்சனை வரும்போது சிலவளை பார்க்கலாம் வந்து நாம் வீட்டுக்கு அந்த கல்யாணம் நாங்கள் போயிருந்தோம் என்ன சொல்லுவோம் வந்து, இவங்க சரியாக பிளான் பண்ண இல்லை. எத்தனை பேருக்கு இன்வைட் பண்ணாங்களோ அத்தனை பேருக்கு அளவான சாப்பாடு வச்சுருக்கணும், அதுக்கு ட்ரிங்க்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருப்போம். அல்லது என்ன சொல்லுவோம், அவமானம் அவங்களுக்கு வந்து அத்தனை அந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள், அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்கள் மத்தியில் அந்த திருமணத்தை நடத்துகிற பெற்றோர்கள் மிகவும் ஒரு அவமானப்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. இப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை நாங்கள் தீர்மானிக்கிறோமோ அதன்படி எங்கள் வாழ்க்கை நடப்பதில்லை. we can plan. நாங்கள் அழகாக எல்லாத்தையும் திட்டம் போடலாம், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும் அது செய்யணும்னு சொல்லணும். ஆனால் நாம் நினைக்கிறபடி அல்ல வந்து நாம் அந்த நேரங்களில் வந்து பிரச்சனைகள் காரியம் வரும்போது நாமக்குள்ளே நாங்கள் ட்ரை பண்ணி அதை சால்வ் பண்ண பார்க்குறோம். ஆனால் அதுக்கு மாறாக இங்கே
மரியாள் ஒரு காரியம் சொல்கிறாள் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க இயேசுவிடம் வந்து சொல்கிறாங்க பிரச்சனையை. ஏன் இயேசுவிடம் வந்து சொல்லணும்? ஒன்று அவங்க மகன் என்ற முறையில், இதுக்கு முதல்ல இயேசு அற்புதம் செய்யலை. அவர் வீட்டிலேருந்து தச்சு வேலை செய்து தாயாரை பார்த்து கொண்டு வந்தாங்க, அவ்வளோதான் அந்த வேலை. இப்போ தான் வர்றாரு ஊழியத்துக்கு. அப்போ எப்படி தெரியும் வந்து இயேசுவால் இந்த காரியம் முடியுமான்னு சொல்லி? அது எதுவாக இருந்தாலும் வந்து நான் பின்னுக்கு சொல்கிறேன் ஏன்னு சொல்லி, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஆண்டவரே இந்த நாட்களில் எங்கள் வாழ்க்கையில் என்னுடைய விருப்பத்தின்படி நான் பிளான் பண்ணுறபடி அல்ல ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை கட்டும்போது தான் வந்து தேவன் அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் வந்து அவர் துணை செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வந்து முடிச்ச உடனே வந்து அடுத்த காரியம் வருது வந்து 2ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்கள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். இப்போ ஒரு வார்த்தை வருது வந்து ஸ்திரீ என்று சொல்லி சொல்கிறார். அப்படியே தாய் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு பெரிய பப்ளிக் பிளேஸில் வச்சு தாய்க்குரிய கனம் கொடுக்கவில்லை என்று சில பேர் சொல்லுவாங்க வந்து, அந்த நோக்கத்தில் அவர் சொல்லவில்லை வந்து என்ன பெண்ணே அது மாதிரி தான் சொல்கிறார். அது காரணம் என்னன்னு சொன்னால் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. அவர் எதற்காக வந்தாருன்னு எல்லோருக்கும் தெரியும். பல இடங்களில் இந்த சம்பவம் இருக்குது. என்னுடைய வேலை இன்னும் வரலை, என்னுடைய வேலை இன்னும் வரல. பல இடத்துல வேதத்தில் போடப்பட்ட காரியத்தை பார்க்கலாம். அது காரணம் அவருடைய முக்கிய நோக்கம் வந்து சிலுவை. அந்த சிலுவைக்கு போகிறதுக்கு அந்த டைம் இன்னும் வரவில்லை, என்னுடைய வேலை வரவில்லை, என்னை ஏன் தொந்தரவு பண்ணுகின்றா என்று இங்கே ஸ்திரீ என்று சொல்கிறது பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு சம்பவம் நடக்குது வந்து லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சிறு வயசாக இருக்கும்போது 12 வயதாக இருக்கும்போது எல்லாம் தேவாலயத்துக்கு போகிறாங்க. திரும்பி வரும்போது வீட்டில் எல்லாம் முடிஞ்சு திரும்பி வரும்போது 3 நாட்களாக அவரை காணலை. எப்படியோ கையை விட்டுட்டாங்க. கூட்டத்தோட கூட்டமாக இயேசு காணாமல் போயிட்டார். 3 நாளைக்கு பிறகு தான் கண்டுபிடிக்கிறாங்க வந்து இயேசு எங்கேன்னு பார்க்கும்போது அவர் தேவாலயத்தில் இருந்து மற்றவர்களுக்கு போதனை பண்ணி கொண்டிருந்ததாக லூக்கா 2ஆம் அதிகாரத்தை சம்பவம் போடப்பட்ட வீட்டு போய் வாசிங்கள். அப்போ சொல்கிறார் வந்து, ஏன் என்ன தேடி வந்தீங்கள்? ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் பிதாவுக்கு அடுத்த காரியங்களை குறித்து சிந்திக்க வேண்டி இருக்கிறதே என்று அப்போவே ஒரு கேள்வி சொல்லிட்டார் அவங்களுக்கு 12 வயசுல. என்ன சொன்னார்? என்னுடைய நோக்கம் இது கிடையாது, எனக்கு தேவன் என்னுடைய தகப்பன் பரமதேவனுடைய பிதாவுடைய காரியத்தை குறித்து நான் சிந்திக்க வேண்டும். அந்த சிந்திப்பில் நான் இருக்கிறேன் தவிர இப்பொழுது நான் வந்து இந்த காரியத்துக்கு நான் சரியில்லை என்ற மாதிரி அல்ல, இந்த காரியத்தை நான் வரவில்லை என்ற மாதிரி அங்கே மறைமுகமாக அந்த காரியத்தை இயேசு சொன்னதை பார்க்கலாம். இன்னும் ஒரு இடத்துல அங்கே ஸ்திரீ என்று சொல்றார் வந்து. அப்ப இங்க என்ன சொல்றார் வந்து, அந்த ஸ்திரீ என்று சொன்னதுக்கு முக்கிய நோக்கம் என்னென்றால், இந்த 30 வருஷங்களாக வந்து அவர் அழகாக அல்ல, அது இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வசனம் போட்டுட்டு வந்து பின்பு 51ஆம் வசனம், பின்பு அவருடைய கூட போய் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், தாய்க்கு கீழ்ப்படிந்திருந்தார், வேலை செய்தார், அவங்களை பார்த்தார். இப்ப அப்படி எல்லாமே மாறிவிட்டது. அந்த கல்யாண வீட்டுக்கு வந்திருந்த பொழுது இந்த பூமிக்குரிய உறவு வந்து துண்டிக்கப்படுகிறது. இப்பொழுது அவர் தான் தேவன் என்பதை காண்பிக்கிறார். மனுஷகுமாரனாக தேவகுமாரனாக வந்தவர் அந்த தாய் பிள்ளை என்ற உறவில் இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு போக விரும்புகிறதால் தான் அங்கவே ஒரு புல் ஸ்டாப் போட்டுட்டார் வந்து, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்னன்னு. இன்னும் ஒரு சம்பவத்தில் சொல்றார் வந்து லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் போட்டிருக்கு வந்து, ஜனக்கூட்டம் இருக்குது, இயேசுவும் அங்கே இருக்கிறார். ஒரு பெண் சொல்றாங்க வந்து அவரை நோக்கி, யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி சொல்றாங்க வந்து, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளது என்று சத்தமிட்டு சொன்னால் என்று சொல்லி அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கார். அது கூட இந்த இயேசு சொல்றார் வந்து, யார் பாக்கியவான்கள் என்று சொன்னால் என்னுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவர்களே பாக்கியவான்களே அல்லாமல் எனக்கு பால் ஊட்டி என்னை வளர்த்த காரியம் முக்கியமானது அல்ல என்று அங்கேயும் சொல்றார் வந்து, உறவை பிரித்து காண்பிக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றார், சரி அது 2 தான் விட்டுருக்கு. இன்னொரு சொல்றார் வந்து,
மார்க் 3ஆம் அதிகாரம் 32 இருந்து 35 வாசிக்கும் போது அங்கே சொல்றாங்க, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வந்திருக்காருன்னு சொல்லி இயேசுகிட்ட போய் சொல்றாங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாரு வந்து கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என்னுடைய சகோதரர் யார் என்று சொல்லி உட்கார்ந்திருந்தவள் எல்லாரையும் சுற்றி பார்த்து, இதோ என் தாயும், எல்லாரையும் சொல்றார், இதோ என் தாயும் என் சகோதரர்கள் நம்ம சொல்லிவிட்டு சொல்றாரு வந்து, என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் எவர்களோ, பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களோ அவர்களே எனக்கு தாயும் சகோதரமாய் இருப்பார் என்று இங்கேயும் வந்து தன்னுடைய காரியத்தை குறித்து அவர் தாய் அந்த பூமிக்குரிய உறவை வந்து அதான் பிரித்து காட்டுறதை பார்க்கலாம். அதனால தான் அந்த வார்த்தை வந்து நாங்கள் பார்க்கலாம். அப்போ இங்கே வந்து மரியாள் சொல்கிறாங்க வந்து திராட்சரசம் குறைப்பட்டவன் சொன்ன உடனே வந்து அவர் ஒரே ஒரு காரியம் அவங்க சொல்கிறாங்க வந்து, இயேசு உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதைன்படி செய்யுங்க. ரெண்டாவது போய் நான் சொல்கிறேன் வந்து, ஒன்று அவரை நாங்கள் இன்வைட் பண்ணுமா நம்முடைய வாழ்க்கையில், ரெண்டாவது வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், இயேசு நமக்கு சொன்ன காரியத்தை நாங்கள் செய்தோமா, அல்லது அவர் சொன்னால் சொல்லிட்டு போட்டு மட்டும் தட்டி கழிச்சு கொண்டிருக்கிறோமா? என்னடா இன்னொரு சம்பவம் சொல்ல போகிறேன் வந்து, அதே அதிகாரத்தில் போட்டுட்டு வந்து, அதாவது பேதுரு சம்பவத்தை, பேதுரு அதே மீன்பிடி படகுல ஏறி இயேசு உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போ சொல்கிறார் வந்து பேதுருவை பார்த்து, பேதுருவே இப்பொழுது இந்த படகை தள்ளி கொண்டு போய் ஒரு பக்கத்தில் நீ போய் வலையை வீசப்பா, அங்கே உனக்கு நிறைய மீன் கிடைக்கும்னு சொல்கிறாரு. அப்போ பேதுரு சொல்கிறான் வந்து, என்ன ஆண்டவரே, நான் எத்தனையோ கடலை பார்த்தனா, எத்தனையோ மீனை பார்த்தனா, எத்தனையோ இரவிரவா போயிருக்கிறேன், எனக்கு தெரியாத இந்த தொழிலான்னு சொன்ன பொழுது அப்புறம் சொல்கிறான் ஒரு வார்த்தை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலைகளை வீசுகிறேன். இங்கேயும் அவன் சொல்கிறான், எப்படி அவருடைய வார்த்தையை கீழ்ப்படி நடந்தார்களோ அதே போல் இங்கே பேதுரும் சொல்கிறான் வந்து, அதன்படி நான் செய்கிறேன். எப்போ நாங்கள் அந்த அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோமோ, அல்லது அவர் என்ன செய்ய சொன்னான்னு செய்கிறோமோ, அந்த காரியம் செய்யும் போது தான் எங்கள் வாழ்க்கையில வந்து அவருடைய அற்புதத்தை நீங்கள் காண்பீங்க. அதான் டேர்னிங் பாயிண்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு சீசரப்பா சொல்கிறாங்க, உங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னார். சேர்ந்த உடனே என்ன நடக்குது வாசிங்கள், 6லேருந்து 9 வாசிங்கள் சிஸ்டர். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்றாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அதாவது ஏற்கனவே அங்கே ஜாடியில் ஆக்கள் அது அந்த யூத முறைப்படி கைகள் கால்கள் கழுவித்தான் வருவாங்க. அப்போ அதன் முறைப்படி அங்கே ஜாடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சொல்கிறாங்க வந்து 180 கேலன் அந்த 6 ஜாடிகளும் கொள்ளுமென்று போட்டிருக்கு. அப்போ அந்த ஜாடியில் நிரப்ப, அதாவது ஓவர்ஃபுல்லாக பிரிங் வரைக்கும் ஃபில் பண்ண சொல்கிறாரு. எதுக்குன்னு சொன்னால், பின்னுக்கு அவர் அற்புதம் செய்கிறார். ஒரு காலத்தில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஒரு சம்பவம் நடந்தவங்க எல்லாரும் தெரியும். என்ன சொன்னாங்க, இவரை அவர்கள் காசு கொடுத்து அவரை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி, காணலைன்னு சொல்லி. ஒரு காலத்தில் அப்படி வருமோ இல்லவா தெரியாது. அதனால தான் சொன்ன இயேசு வந்து, நீங்கள் நல்லா ஃபுல்லாக வலிந்து போகிற அளவுக்கு நீங்கள் நிரப்புங்க. ஏனெண்டா ஒருவேளை சொல்லுவாங்க, இவர் அதுக்கு பிறகு ஏதோ சிறப்பாக அல்லது ஏதோ ஒரு ஜூஸை மிக்ஸ் பண்ணி திராட்சசம் உண்டாக்கினான்னு சொல்லக்கூடும்னு சொல்லி அவர் நல்லா நிரம்பி வழியத்தக்கதாக அவர் செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பிறகு நடக்கிற காரியத்தை பார்ப்போம். 8லேருந்து 10 வாசிங்க சிஸ்டர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கேயிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைத்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இங்கே போட்டிருக்கு பாருங்க, சாதாரண ஒரு தண்ணி, சாதாரண தண்ணியில் இயேசு வந்து திராட்சையை மாற்றிருக்காரு.
அப்போ அந்த தண்ணிக்கு வந்து கலர் கிடையாது, there's no கலர். அந்த தண்ணிக்கு டேஸ்ட் இருக்கா? இப்போ நிறைய ஃப்ளேவர் வாட்டர் வருது, அது வேறு விஷயம். ஆனால் சாதாரண தண்ணிக்கு வந்து எந்த டேஸ்ட்டும் இருக்காது. சாதாரண தண்ணியில் வந்து ஸ்மெல்லும் இருக்காது, வாசனை இருக்குமா? வாசனையும் இருக்காது. அது சாதாரணமாக ஒரு தண்ணியாகவே இருக்குது. ஆனால் அந்த அப்படி சாதாரணமாக இருந்த தண்ணியைத்தான் இயேசு வந்து சுவையாக, கலராக, வாசனையாக மாற்றினவர். அப்போ என்னைக்கு நாம் வந்து அவர் சொல்றதை நாங்கள் செய்கிறோமோ, அவரை நம்முடைய வாழ்க்கையில் அழைக்கிறோமோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு சாதாரண போல இருந்தால் கூட நம்முடைய வாழ்க்கை அது சுவை தரக்கூடியதாக, மனம் வீசத்தக்கதாக, பல பேருக்கு பிரயோஜனப்படத்தக்கதாக தேவன் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனை நாங்கள் இன்வைட் பண்ணும்போது, அவர் சொன்ன காரியங்களை செய்யும் போது, அவரே நம்முடைய வாழ்க்கையில முற்றுமுழுதாக ஒப்பு கொடுக்கும் போது, வேதம் சொல்றது வந்து பல இடத்துல வந்து புதியவனா மாற்ற தேவன் எங்களுடைய பழைய வாழ்க்கையில் காட்டிலும் புதிய வாழ்க்கை சுவை மிக்கது. அதாங்க சொன்னாங்க வந்து, இதுக்கு முதல் இருந்த திராட்சரசத்தை காட்டிலும் இப்பொழுது திராட்சரசம் சுவை அதிகமாக இருந்தது. இந்த சேம் திங் எங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில தான் நடக்குது. இயேசு வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய பழைய வாழ்க்கை காட்டிலும் புதிய வாழ்க்கை வந்து மிகவும் ருசி உள்ளதாகவே இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இப்போ இங்கே பேதுரு வந்து கீழ்ப்படுகிறான், வலை வீசுகிறான். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு வந்து, அந்தப்படி அவர்கள் வலை வீசி ஒரு படகுல தான் பேதுரு போனான். இப்போ எத்தனை படகுல எடுக்கிறாங்க? 2 படகுல போய் ஒரு படகு நிறைந்து இன்னொரு படகு கொண்ட சொல்லி 2 படகு நிறைய வந்து அவர்கள் மீன் பிடித்ததை பார்க்கலாம். ஆரம்பித்தது வெறுமையான ஒரு படகு. இயேசு வந்து உட்கார்ந்ததும், இயேசு சொன்ன காரியத்தை பேதுரு சொன்ன உடனே அந்த படகு அவருடைய வாழ்க்கை நிறைந்து வழியத்தக்கதாக தேவன் இங்கே அற்புதம் செய்வார். வேத சொல்லப்பட்டதுபடி அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனாகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சேம் திங் தான். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில குறைபடும் போது, எல்லாருக்கும் குறைபடுறது உண்மை, பல குறைவுகள் வரலாம். அந்த குறைவுகள் வரும்போதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 2 காரியம் தான். ஒன்று, ஆண்டவரே அவரை நாம் நம்முடைய வாழ்க்கையில முதன்மையாக அழைத்து அவர் கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறது. 2வது, அவர் சொன்ன காரியத்தை செய்வது. அப்படி செய்ததுனால 2ஆம் அதிகாரம் 11 வசனம் வாசிங்க சிஸ்டர். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கும் அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தேவன், பல இடங்களில் செய்த தேவன். உதாரணமாக பல பேருக்கு உட்கார்ந்துருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்கள் அவருடைய மகிமை மேலானது என்றால் நாம் அவரை முதன்மையாக வைக்கும்போது தேவன் இந்த காரியத்தை செய்கிறார். இப்போ இயேசு வரும்போது வந்து எப்படி வர்றாரு? விருந்தாளியாக வர்றாரு. கொஞ்ச நேரம் போன உடனே மகன் என்று அங்கே இருக்கிறார். வந்து கடைசியாக அந்த வீட்டை விட்டு போகும்போது வந்து அவரே அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் என்று அங்கே எல்லாம் இல்லை என்று பற்றாக்குறை வந்த பொழுது இயேசு தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்து எல்லாவற்றையும் திருப்தியாக்கி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நான் செய்ய வேண்டிய காரியம் என்னென்ற, ஆண்டவரே இந்த சம்பவத்தை வாசித்த நமக்கு நம்ம சொன்னது போல கிறிஸ்மஸ் வரும் போய்விடும். இப்போ இன்றைக்கு நாளைக்கு நல்ல கொண்டாட்டமாக இருக்கலாம். அதுக்கு பிறகு மரத்தையும் கலட்டியாச்சு, எல்லாம் கலட்டியாச்சு, லைட்ஸும் போச்சு, எல்லாம் போச்சு. அதுக்கு பிறகு நியூ இயர்க்காக வெயிட் பண்ணுவோம். நியூ இயர் முடிஞ்ச அப்புறம் ஒன்றுமேல நெக்ஸ்ட் இயருக்கு என்னென்னு பார்த்துட்டு இருப்போம். ஸோ அது முக்கியம் அல்ல. ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில் அவர் எந்த 3 யோவான் எழுதும்போது வந்து 3 கூட்டத்தார் எழுதுகிறார் வந்து யோவான். ஒன்று இப்போ வாசித்தோம், 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வந்து இயேசுடைய சீஷர்கள் இதை பார்த்து அவர்கள் என்ன செஞ்சாங்களா? விசுவாசம் வைத்தார்களா? நாம் எந்த கூட்டத்தில் இருக்கோம்? விசுவாசம் வைத்திருக்கிறோமா? 2வது இன்னொரு கூட்டம் யோவான் 12ஆம் அதிகாரம் 37 சொல்லுது வந்து, யோவான் சாப்டர் 12 verse 37 சொல்லுது, அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பதாக செய்த பொழுதும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. 2வது கூட்டம் என்னதான் இயேசு என்று கத்தினாலும், இயேசு நம்ம வீட்டில் என்ன செய்தாலும் வந்து அவர் அப்படி இருக்கட்டும்ப்பா, எனக்கு அவர் இப்படி வேண்டாம், விசுவாசிக்கல.
மூன்றாவது இன்னொரு கூட்டம் இருக்குது. யோவான் 12ஆம் அதிகாரம் 42 43 போட்டிருக்கு வந்து விசுவாசம் இருக்குது, ஆனால் வேதத்தில் போட்டிருக்கு வந்து அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் இப்படி போட்டிருக்கு 43ஆம் வசனம், மனுஷனால் வருகிற மகிமையை அதிகமாக விரும்பினாங்களாம். அப்போ என்ன போட்டிருக்கு? எனக்கு இயேசு வேணும், அப்பப்போ இதுவும் வேணும். ஸோ 3 கூட்டத்தை பார்க்குறீங்க. இந்த யோவான் எழுதும் போது 3 கூட்டத்தை எழுதுகிறார் வந்து. அவர் யோவான் இந்த அதிகாரம் எழுதுறதுக்கு முக்கிய காரணம் வந்து 20ஆம் அதிகாரம் 31 போட்டிருக்கு வந்து இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு வந்து நீங்கள் விசுவாசிக்கும்படியாகும் முதலாவது காரியம். 2வது காரியம் விசுவாசித்து அவர் கொடுக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி. இது 2 காரியம் தான். அப்போ இதனால் தான் அவர் வந்து இத்தனை காரியங்களையும் அவர் எழுதுகிறார். யோவான் எழுதி இந்த அதிகாரத்தில் எழுதுகிறார் வந்து. அப்போ முழு அதிகாரம் எழுதப்பட்டது தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தினது காரணம் வந்து நாம் அவர்களை விசுவாசம் வைக்கும்படியாகவும் அந்த விசுவாசத்தினால வந்து நமக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கிறது. அவருக்கு இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கமே அது. அவர் வாசித்த வேத பகுதி அவருக்கு இயேசு வந்து பெயரிடுவாயாக. அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் தன்னுடைய ஜனங்களை ரட்சிப்பார். ஆண்டவரே, இந்த அருமையான இரவல்ல வந்திருக்க நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவரை அழைத்து நாங்கள் வைத்திருக்கிறோமா, அல்லது அழைத்து வைத்திருந்தாலும் அவர் சொல்லுற பிரகாரம் நாங்கள் செய்கிறோமா எங்களுடைய வாழ்க்கையில்? அப்படி செய்யும்போது அதே தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனாகவே இருக்கிறார். மவுண்ட் எவரெஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். மவுண்ட் எவரெஸ்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மவுண்ட் எவரெஸ்ட் வந்து 16,434 ஃபீட், 16,434 ஃபீட் உயரத்தில் வந்து அங்கே மொனஸ்ட்ரி இருக்கிறது, ஒரு ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்துக்கு அத்தனை மைல்கள், அத்தனை படிகள் தங்களை வருத்தி எத்தனையோ காயங்கள் பட்டு வருஷம் ஏறி போய் அங்கே போய் தரிசனம் கொடுத்துட்டு வருவாங்களாம். ஆனால் வேதம் சொல்லுது வந்து நமக்காக பிறந்த இயேசு கிறிஸ்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-12 வாசிக்கும் போது இதோ இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், அவர் எங்கே பார்க்கலான்னு போட்டிருக்கு, முன்னணியிலே கிடத்தி இருக்கிறதே நீங்கள் காண்பீர்கள். எல்லாருக்கும் பார்க்கத்தக்கதாக. இந்த காலையில் கூட அந்த ஷார்ட் மெசேஜில் அதான் பேசுகிறேன். நான் வந்து அவர் ராஜாவாக பிறந்திருப்பாராக இருந்தால் அவர் எங்கே போய் பார்த்துருக்கணும்? அரண்மனையில் போய் பார்த்துருக்கணும். அரண்மனையில் பார்க்க முடியும், நம்ம பார்க்க முடியுமா? சாதாரண பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கே போக முடியாது, ராஜா வீட்டுக்கு போக முடியுமா? அவ்வளவு தடைகள், பிரச்சனைகள், காரியங்கள். ஆனால் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி வந்த கிறிஸ்து இயேசு வந்து எல்லாருக்காகவும் வந்து பார்க்கத்தக்கதாக, எந்த ஜாதி, எந்த மதம், எந்த கலர், எந்த இனமும் இல்லாதபடி எல்லோரும் அவரை கிட்டி இன்னும் அண்டி சேரத்தக்கதாக, அவரோட உறவு வைக்கத்தக்கதாக, பப்ளிக்காக எல்லோருக்கும் இலகுவாக வந்து அவர் முன்னணியில் கிடத்தப்பட்டவர் மாட்டு தொழுவத்தில். அந்த இயேசுவை தான் நான் பேசிக்கொண்டிருப்பேன். அவர் தான் பிறந்தார். எத்தனையோ பாடல்கள் பாடணும். அவர் பிறந்தார். அவர் பிறந்த இயேசு கிறிஸ்து வந்து இன்றைக்கு அவர் பாலனாக அல்ல, அவர் மகிமை உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த மகிமை உள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையை தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு அவர் இன்றைக்கும் ஆயத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். வந்து ரோமர் 9:5 சொல்லுது வந்து அவர் என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட சர்வத்துக்கு மேலான தேவன். அவர் சாதாரணமான தேவன் அல்ல. நாம் ஆராதிக்கிற கிறிஸ்து இயேசு கிறிஸ்து வந்து சாதாரண தேவன் அல்ல. 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுது வந்து மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் நமக்காக வந்து நாமும் மாமிசமும் இரத்தம் உடையவர்களாக இருப்பதனால அவரும் இப்படியாக இந்த பூமிக்கு வந்து, மனுஷன் எதில் பயத்தில் இருந்தாங்களா? மரணத்தில் பயமாக இருந்ததுனால அந்த மரணத்தை ஜெயமாக மாற்றுவதற்கு அவர் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ தான் சொல்கிறாங்க, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் அங்கே. மரணத்தை ஜெயித்த கிறிஸ்து இயேசு அவருடைய பிறப்பை கொண்டாடுவார். அவர் சாதாரண தேவன் அல்ல. அவர் பிறப்பிலே வந்து ஒப்பற்றது. அவருடைய பிறப்புக்கு ஈடாக இதுவரைக்கும் எவரும் பிறக்கல. அவருடைய பிறப்பு ஒப்பற்ற பிறப்பு. அவருடைய வாழ்க்கை ஜீவியம் வந்து ஒப்பற்றது. ஒருவர் கூட ஒரு குறை கூட முடியாது. என்ன சொன்னார் வந்து சிலுவைக்கு போறதோ, உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு
ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவர் ஜீவியத்தில் ஒப்பற்ற தேவன், அவர் கிரியையிலே ஒப்பற்றவர், செய்கிற அற்புதங்கள்ல வல்லமை உள்ளது. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை தேடி 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 சென்று அற்புதம் செய்து அவர் எழுப்பின தேவன், பல அற்புதங்கள் செய்தவர். கிரியையிலே அவர் ஒப்பற்ற தேவன், அவர் போதனையிலே ஒப்பற்றவர். வேதத்திலுள்ள போட்டு அவர் சாதாரணமாக போதிக்க, அதாவது வேத பாரகர் போதிக்கிற வண்ணமாக போதிக்காதபடி அதிகாரம் உள்ளவராக போதித்தார் போட்டிருக்கு. அப்ப போதிக்கிறதிலே அவருக்கு நேராக யாருமே கிடையாது. அதிகாரத்தில் ஒப்பற்றவர், உயர வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் கொண்டவர். இங்கே உள்ள ராஜாக்களுக்கு அந்த தன்னுடைய அந்த எல்லைகள் தான் அவனுக்கு அதிகாரம். ஆனால் நாம் ஆராதிக்கிற அந்த இயேசு சர்வத்திற்கும் அதிகாரம் உள்ள தேவன், அவர் அதிகாரம் உள்ள தேவன். அவர் மரணத்துக்கு ஜெயம் பெற்றவர், உயிர் தெழுந்த தேவன். நம்முடைய வாழ்க்கையில் அவரே வழிகாட்டியா இருக்கிறார். இன்றைக்கு அந்த வழிகாட்டி தான் உங்களை இன்வைட் பண்ண சொல்றேன். ஆண்டவரே, அந்த வழிகாட்டி உங்க வாழ்க்கையில வருவாரா இருந்தால் வரக்கூடிய கரடு முரடு மேடு பள்ளங்கள் எல்லாவற்றையும் அவர் சரி செய்து நீங்கள் போக வேண்டிய பாதையில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அதாவது நான் வேதத்தை போட்டு மரண இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்ததா. இன்மங்களுக்கு எந்த காரியம் இல்லை, எங்களுக்கு ஹோப் ஒரு நம்பிக்கை இருந்தால் அவங்களுக்கு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கு. இஸ் அ கிங், சாதாரண தேவன் இல்லை, அவர் ராஜாதி ராஜா. லூக்கா 19:10 சொல்லுது இழந்து போன தேடவும் ரட்சிக்கவுமே வந்தவர். அவர் தான் நமக்கு மீட்பு கொடுக்க, இந்த ரட்சிப்பு கொடுக்க வந்த தேவன். 1 யோவான் 3:8 சொல்லுது பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்கு வந்தவர், எங்களை விடுதலை செய்யும்படியாக. எல்லாரையும் நம்ம எல்லோரையும் ஏசாயா 61:1-3 சொல்லுது சிறுமப்பட்டவளுக்கு, இதய நொறுங்குண்டவளுக்கு, காயங்கட்டதிலையும் விடுதலை செய்யவும், கட்டுன்றவளை கட்டவுக்கம் அவர் வந்தவர். அதனால தான் நாங்கள் இன்றைக்கு ஜோய் நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். வேண்டாம், ஒரு நாள் கட்டில் இருந்தோம், இப்போ எல்லாம் கட்டெல்லாம் அவுக்கப்பட்டது. கடைசி அவன் சொல்ற லூக்கா 2:14 சொல்லுது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் உண்டாகும். அதனால தான் இன்னைக்கும் அந்த தேவனை ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னதான் எங்கள் வாழ்க்கையில தலகளான பிரச்சனை வந்தாலும் ஒரு தேவ சமாதானம் எங்களை ஆட்கொள்வது காரணம் அந்த ராஜாதி ராஜா நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதனால். இன்னைக்கு ஏதோ கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வந்தேன்னு சொல்லாதபடி, ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும், ஆண்டவரே நீ என்னுடைய வாழ்க்கையில வரும்போது நீர் எதை செய்ய சொல்லுகிறீரோ என்னுடைய வாழ்க்கையில நான் இன்றைக்கு அதை செய்வதற்கு ஆயத்தம், ஆண்டவரே. ஏனென்றால் நான் சொன்னது போல எத்தனையோ காரியம் சொன்ன இயேசுவை பற்றி எல்லாவற்றிலும் நீரே ஆண்டவர் ராஜாவாக இருக்கிறேன். அந்த நம்பிக்கை இருக்கிற நாம் எழுந்திருப்போமாக. நான் ஜெபித்து இந்த அருமையான இரவழியில் முடிக்க போறோம். ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பெரிதான சந்தோஷம் உண்டாயிட்டு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு நான் ஆண்டவர் அந்த எல்லா ஜனத்துக்குள்ளேயும் இருக்கிறேனா, அல்லது சாதாரண வாழ்க்கை ஏதோ வந்தேன் போனேன் என்று என்னுடைய வாழ்க்கை கடந்து செல்கிறதா? சற்று கொஞ்சம் சிந்திப்போமா. ஆண்டவரே, இந்த இரவு வேளையில தேவன் அழைத்து வந்திருக்கிறார் உங்களை. அவருடைய வார்த்தையை கேட்டு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி சத்தியத்தை நீங்கள் அறியும் போது அதே சத்தியம் உங்களுக்கு விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த இரவு வேளையில 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்து பூமி எங்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி சமாதானத்தை கொண்டு வந்த கர்த்தர் உங்க வாழ்க்கையிலையும் இன்றைக்கு இந்த இரவு வேளையில பிறந்து உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிதான ஒரு சந்தோஷம் சமாதானத்தை கொடுப்பதாக. சிஸ்டர் வேடி சொன்னது போல பயத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, பயப்படாதிருங்கள். ஒருவேளை இந்த 2024 ஆண்டு முடிகிற தருவாயில் இருக்கிறோம் நாம் எல்லோரும். ஏதோ பல காரியங்களை குறித்து எனக்கு ஒரு கலக்கம், எனக்கு ஒரு பயம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் பிறந்ததுனால இந்த பெரிதான சந்தோஷம் எங்கள் வாழ்க்கையில நிறைவாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த கிறிஸ்து பிறந்த நாளில் அதற்கு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ ஆவியானவரே நீர் அசைபாடும்படியாக ஆண்டவரே, இதுவரைக்கும் உம்மை யார் யார் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளவில்லையோ
அல்லது உண்மை அழைக்கவில்லையோ, இந்த நாட்களில் அவள் மனதில் கர்த்தர் பேசி இருப்பதனால் என் தேவன் அவர்களுடைய விருப்பத்தின்படி ஆண்டவரே, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நாம் விரும்பும் போதுதான் அவர் வருகிறவர். நீங்கள் கதவை தட்டி கொண்டிருக்கிற தேவன், நீங்கள் திறக்கும் போதுதான் உங்கள் மத்தியிலே வருகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் வழிகாட்டிய வருவீராக. 2024 எப்படியா இருந்தாலும் 25 எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அதற்கு முன்பதாக, ஒரு வார காலத்துக்கு முன்பதாக இவளை அர்ப்பணித்த ஆண்டவரே உடைய சமூகத்தில் வைக்கிறோம். நீர் ஆண்டு கொள்வீராக, உடைய மகிமையை நீர் வெளிப்படுத்துவீராக எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே. உடைய மேலான ஆண்டவரே, அந்த சந்தோஷம் சமாதானம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் இருப்பதாக. தகப்பனே, இந்த அருமையான இரவுகளில கூட உம்முடைய பிறப்பின் ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் பேர் பேராக இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய தயவுள்ள கரம், உடைய கிருபை உள்ள கரம், உடைய மேலான கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்துவதாக. ஆண்டவரே, பயங்கள், கலக்கங்கள், துன்பங்கள், ஆண்டவரே, பல கேள்விகளோடு யாராவது வந்திருப்பார்கள் என்றால் இன்றைக்கு இந்த வார்த்தை அவளை விடுதலை செய்யட்டும் ஆண்டவரே. அந்த கிறிஸ்து இயேசுகள் வாழ்க்கையில பிறந்து அவளுக்கு நீரே வழிகாட்டியா இருந்து வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் கரம் பிடித்து நீ நடத்த வேண்டிய பாதையிடத்தை கொடுப்பீராக. என்னோட வாழ்க்கையை மாற்றும் போது முன்பிருந்த வாழ்க்கை நீர் வந்த பிறகு வர வாழ்க்கை ஆண்டவரே வித்தியாசமானதப்பா. அதை ருசி பார்க்கத்தக்கதாக, அது சுவையுள்ளதாக, ஒரு மனமுள்ளதாக ஆண்டவரே, பல பேருக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ளதாக எங்களை மாற்றுவீராக. நாளுக்காக நன்றி. அதுக்கு ஒரு பிள்ளைகளின் பேர் பேராக ஆசீர்வதிக்கிறோம். வரை தடப்பட்ட பிள்ளையிடம் கிருபை தயவு காரணம் இருப்பதாக. நீரே தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதும் இருந்ததுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இந்த இடத்தை விட்டு பிள்ளைகள் போகும்போதெல்லாம் பாதுகாப்பின் கரம் சுகபத்தினா வீடு போய் செய்கிறது கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இல்லை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென். துதி கனமகிமையுமக்கு எல்லாமுமே துதி கனமகிமையுமக்கு நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கு எல்லாமுமே துதி கனமகிமையுமக்கு நீரே ராஜாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பிரசு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாக. கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் என்னுடனும் மீட்பர் இயேசு கிறிஸ்து வரும் வரை நம்மளோடு இருப்பதாக. ஆமென். வந்த யாவருக்கு நன்றி. எல்லாருக்கும் வெளியில் கலண்டர் இருக்கிறது, எடுத்துக்கொண்டு போங்கள். கேக் இருக்குது, டீ இருக்குது, நல்ல பாசிப்பயிறு பாயசம் இருக்குது. சாப்பிட்டு போய் நல்லா வீட்டு போய் தூங்குங்க. கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பார். எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். சரி போதும். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. மண்ணில் சமாதானம், விண்ணில் மகிழ்ச்சி, என்றென்றும் தோணிக்க நம் மன்னன் பிறந்தார். மண்ணில் சமாதானம், விண்ணில் மகிழ்ச்சி, என்றென்றும் தோணிக்க என் மன்னன் பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும்
பிறந்தார் புகழ் செய்திகள் காலம் முழங்க நாளும் அறிய இயேசு பிறந்தார் 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 கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க மந்தையாவரும் போற்றி பாடுங்கள் ராஜன் இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள் மந்தையாவரும் போற்றி பாடுங்கள் ராஜன் இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள் பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க மண்ணிலும் வெற்றி முழங்க Merry Christmas.